இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி, நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகின்ற குரல் வழி, நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் வழி, நம்மை மென்மைப்படுத்துகிற ஒரு குரல் வழி, உயர்த்துகின்ற ஒரு குரல் வழி. அவருடைய குரல் வழி கேட்டே கடந்து வரலாம். எரேமியா புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எரேமியா 32:19 வசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். நீர் திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். மானிடரின் வழிகள் எல்லாம் உமது கண் முன்னே உள்ளன. எனவே அவரவருடைய வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நீர் கைமாறு அளிக்கிறீர். என் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிற வார்த்தை. அங்கே பார்க்கிறோம், அவர் சொன்னார், நீ திட்டமிடுவதில் பெரியவர், செயலில் வல்லவர். அப்படியே கேட்டிருக்கேன். யார் யாரு கிடைச்சிருந்த வார்த்தை, நீ யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற கைமாறி கொடுக்கிறவன்னு சொல்லிட்டு ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டங்கள், ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏதோ வார்த்தைகளை கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி செயல்படுத்தணும். அப்படி நாம் செயல்படுத்துகிற பொழுது இங்கே பார்க்கிறோம், அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு இருக்கும். அநேக மக்களை கொண்டு வருகிற காரியங்கள் அவர் வைக்கிறார், அவர் நிறுத்துகிறார். நீங்க திட்டமிட்டு பெரிய நாளே செயல் பெரியவர் செயல்படுத்தார், அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு. இப்போ நீங்க செய்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் அது செயலுக்கும் கைமாறு. ரோமர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு என் கையிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது உலகத்திலே ஆசீர்வாதம். இதுவே திருவெளிப்பாட்டிலே கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுது, இதோ நான் விரைவாக வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு என் கையிலே இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்காக நாம் கடந்து செயல்படுகிற பொழுது, அவருடைய மகத்துவமுள்ள காரியங்களுக்கு நம்ம கடந்து ஒப்பு கொடுத்து கடந்து வருகிற பொழுது, திட்டமிட்டு செயல்படுத்துகிற அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், கைமாற்றுவார். இது அவருடைய திட்டம். இன்று என்னோடு இருந்து பேசுகிறவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவரால் எல்லாம் முடியும். அவர் தானே நாளை செய்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரலாம். ஆண்டவரே, பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, அற்புதரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரலாம். அவர் செயல்படுத்துவார். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, நாளிலே எங்களை அழைத்து எங்களோடு பேசுகிறவரே, உங்களுடைய திட்டம் பெரியது. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா ஓசானா ஓசானா. திட்டமிடுதலும் செயல்படுத்தலும் வல்லவரமாயிருக்கிற ஆண்டவரே, உமக்கே துதி, உமக்கே தோத்திரம், உமக்கே ஆராதனை, இன்றும் என்றும் எக்காலமும். ஆமென். ஆமென்.
இறைவா